வணக்கம். இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையினுடைய சிறப்புகளையும் இந்த நாளில் என்னென்ன விஷயங்களை செய்வதால் பித்ரு தோஷத்திலிருந்து விடுபட முடியும் என்பதை பற்றி தெளிவான பதிவினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும். அதனால் வீடியோவில் எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தோம்னா மிகவும் புண்ணியமான நாளாக சொல்லப்படுது. புனித வழிபாடு நாளாகவும் கருதப்படுது. முன்னோர் வழிபாட்டிற்குரிய இந்த நாளில் பல விதமான புண்ணிய பலன்களை நமக்கு வழங்கக்கூடியதாக இருக்குது. ஒவ்வொரு மாதமும் வரும் அமாவாசைக்கும் ஒரு தனிச்சிறப்பு இருக்குது. அதுபோல தான் மாசி மாத அமாவாசைக்கு என்றும் தனியான மகத்துவம் உண்டா. இந்த நாளில் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட்டாலே அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கி சுபகாரிய தடைகள் நீங்கி வெற்றி அடையுமா. மாசி மாத அமாவாசையில் எந்த நட்சத்திரத்துடன் வருகிறது என்பதை பொறுத்துதான் நாம் செய்த தர்ப்பணமும் சீரார்த்தமும் புனித நீராடல் முன்னோர் வழிபாடு தான தர்மங்களை ஆகியவற்றுக்கான பலன்கள் நாம் பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் மாசி மாத அமாவாசையில் தான் தர்ப்பணம் கொடுத்தாலே நம்முடைய முன்னோர்கள் மனம் திருப்தி அடைந்து நமக்கு ஆசி வழங்குவதுடன் அவர்கள் செய்த பாவங்களும் நீங்கி முக்தி கிடைக்கும் என்பதை நம்பிக்கையாக இருக்குது. இந்த ஆண்டு மாசி மாத அமாவாசையில் பிப்ரவரி 27 வியாழக்கிழமை வருது. அன்று காலை 9:02 துவங்கி பிப்ரவரி 28 காலை 7:17 வரை அமாவாசை திதியாக இருக்குது. ஆண்டு பார்த்தோம்னா மாசி மாத அமாவாசை அவிட்ட நட்சத்திரத்துடன் இணைந்து வருதாம். அவிட்ட நட்சத்திரத்துடன் இணைந்து வரும் மாசி அமாவாசையில் தர்ப்பணம் கொடுப்பது பித்ருகளுக்கு அளவற்ற மன மகிழ்ச்சியை தருமா. இந்த நாளில் தான் அன்னம் தண்ணீர் ஆகியவற்றை தானம் செய்தாலே 16,000 ஆண்டுகள் பித்ருக்கள் சீராத்தம் செய்த திருப்தி செய்த பலன்கள் கிடைக்குமா. அதுவும் இந்த ஆண்டு மகா சிவராத்திரி கொண்டாட்டத்தின் முடிவாகவே மாசி மாத அமாவாசை வருது. சிவ வழிபாடு செய்தும் சிவனின் அருளை பெற்ற கையோடு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தும் அவர்களின் ஆசையை பெற்றாலே பித்ரு தோஷங்களிலிருந்து விடுபட முடியுமா. மாசி மாத அமாவாசையில் என்ன செய்ய வேண்டியது என்பதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா புனித நீராடல். பால்குண அமாவாசை எனப்படும் மாசி மாத அமாவாசை அன்று புனித நதிகளிலும் குளங்கள் அல்லது கோவில்களை சென்று உள்ள நீர்நிலைகளை புனித நீராடுவது மிகவும் சிறப்புக்குரியதாக சொல்லப்படுது. இது மனம் மற்றும் உடல் ஆன்மாவை தூய்மை செய்வதுடன் ஆன்மீக பயன்களை பெறுவதற்கு நம்மை தயார் செய்வதாகவும் இருக்குது. நீராடலுக்கு பிறகுதான் சூரிய பகவானை வழிபட்ட பின் தான் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தும் அவர்களின் ஆசீர்வாதங்களை பெற வேண்டுமா. விரதம் இருந்தும் தானம் அளிப்பது. மாசி மாத அமாவாசை அன்று விரதம் அனுஷ்டித்து முன்னோர்களை மனதார நினைத்து வழிபட வேண்டும். மேலும் நம்மால் முடிந்த அளவிற்கு தானம் செய்தாலே முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடைய செய்யுமா. மற்றவர்களுடைய பசியை போக்கவும் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யும் வகையிலுமே தானம் அளிப்பதும் முன்னோர்களுக்கு மன நிறைவை கொடுக்குமா. இதனால் நமக்கு நிறைவான வாழ்க்கையும் அமையுமா. அமாவாசை நாட்களில் யார் யாருன்னா பக்தியுடன் வழிபட வேண்டும் என்றால் பக்தியுடன் சிவனும் அக்னி பிரம்மணர்களை வழிபட வேண்டுமா. இவர்கள் 3 பேருக்குமே அளிக்கும் தானங்களும் செய்யும் வழிபாடுகளுமே நம்முடைய முன்னோர்களை நேரடியாக வந்து ஏற்பதாக ஐதீகம் இருக்குது. பிராமணர்களுக்கு தானம் அளிக்கும் போது அனைவருக்கும் அளிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சிரார்த்த காரியங்கள் செய்து வைக்கும் பிராமணர்களுக்கு மட்டுமே தானம் அளிப்பது சிறப்பாக சொல்லப்படுது. சிவனுக்கு அபிஷேகம் செய்யலாம். அமாவாசை நாளில் சிவபெருமானுக்கு பால் தயிர் தேன் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்வது நல்லதாக சொல்லப்படுது. கருப்பு எல்லை நெய்வேத்தியமாகவும் படைத்தும் அவரது அருளை பெற முடியுமா. இந்த வழிபாடு இறைவனுடன் ஆன்மீக இணைப்பை வலுப்படுத்தி வாழ்க்கையில் சமநிலையும் நலத்தையும் ஏற்படுத்துமா. அடுத்தது பார்த்தோம்னா அமாவாசை நாட்களில் சனி பகவானையும் வழிபடலாம். அமாவாசையில் சனி பகவானுக்கு பிரத்யோகமான நாளாக கருதப்படுது. அந்நாளிலே அவருக்கு மலர் கருப்பு எல் கடுகு எண்ணெய் கருப்பு துணி ஆகியவற்றை சமர்ப்பித்து வழிபட வேண்டுமா. சனி பகவான் கோவிலுக்கு சென்றும் அவருடைய அருளை பெற வேண்டுமா. இந்த நாட்களில் இது வாழ்க்கையில ஏற்படும் எதிர்பாராத தடைகளுக்கும் சிக்கல்களை நீக்கி முன்னேற்றத்தை உருவாக்குமா. அமாவாசை என்றாலே இருள் சொந்த நாள்னு சொல்கிறாங்க. இந்த உன்னதமான நாளில் அம்மன் வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு குலதெய்வ வழிபாட்டுக்கு உரிய நாளாகவே சொல்லப்படுது. அமாவாசை நாளில் விரதம் மேற்கொண்டு மதிய இலையில் தான் சாப்பிட வேண்டுமா. காகத்துக்கு உணவு வைத்த பின்னரே சாப்பிட வேண்டும் சொல்லப்படுது. அமாவாசை நாளில் நாம் செய்யும் ஒவ்வொரு வழிபாடும் நம் முன்னோர்களுக்கு போய் சேருமா. அவர்களுக்கு சேரும் புண்ணியம் யாவும் நமக்கு வந்து சேரும். நமக்கு மட்டுமின்றி நம் சந்ததிக்கும் வந்து சேர்வதாக சொல்லப்படுது. இப்படிப்பட்ட அமாவாசை நாட்களை எந்த செயல்களை செய்யக்கூடாது, எப்படி விரதத்தை இருப்பது என்பதை பார்க்கலாம். வருடத்தில் எந்த வழிபாட்டு வேண்டுமானாலும் செய்யாமல் இருக்கலாமா. ஆனால் முன்னோர் வழிபாட்டை மட்டுமே
ஒருவதும் செய்யாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. மதுக்காரனாகிய சந்திரனும் பிதுர்காரனாகிய சூரியனுமே ஒன்றாக இணையும் காலம்தான் அமாவாசையா. அந்த தினத்துல தான் மறைந்த முன்னோர்களுக்கு திதியும் தர்ப்பணம் செய்தும் உணவு படையலிட்டு அவர்களின் ஆசை பெறும்போது நமது பாக்கியஸ்தானம் வலிமை பெறுமா. இதன் மூலம் திருமண தடை, குழந்தை பிறப்பு தாமதம், வறுமை, நீடித்த நோய், கடன் தொலை போன்ற பிரச்சனைகளும் நீங்கி கர்ம வினைகளுக்கு பரிகாரம் தேடிக்கொள்ளலாமா. நம் பித்ருக்கள் சக்தி நிறைந்தவர்கள். அவர்கள் ஆசீர்வாதத்தால் புண்ணியமும் செல்வமும் நமக்கு கிடைக்குமா. நம்முடைய வீட்டு வாசல காத்திருக்கும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். பொதுவாக காலை 6:30 மணிக்குள் தர்ப்பணம் கொடுப்பது நல்லதாக சொல்லப்படுது. அப்படி கொடுக்க முடியவிட்டே எல்லாம் சூரியன் மறைவதற்குள்ள தர்ப்பணம் கொடுக்கலாமா. ராக காலம், யமகண்டம் ஆகியவை தவிர்த்து மற்ற நேரங்களையும் மதிய வேளையிலும் தர்ப்பணம் செய்ய மிகவும் உகந்த நேரமாக சொல்லப்படுது. தர்ப்பணம் கொடுக்கும் போதும் தங்களின் கோத்திரம், குலதெய்வம், 3 தலைமுறையின் பெயர்களையும் கூற வேண்டுமா. அமாவாசை நாளில் யாரெல்லாம் பித்ருக்கள் என்று சொல்லப்படும் முன்னோர்களை, பெற்றோர்களை முறையாக வழிபட்டு வணங்கி ஆராதிக்கிறார்களோ அதனால் கிடைக்கும் பலங்கள் மொத்தமே அவர்களுக்கு மட்டுமின்றி அவர்களுடைய பிள்ளைகளுக்கு போய் சேருவதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அமாவாசை நாளில் பெற்றோர் இல்லாத கணவன் விரதம் இருக்கலாமா. அதே சமயம் கணவன் விரதம் இருக்கிறார் என்று பெயரில் சாப்பிடாமல் மனைவி இருக்கக்கூடாதா. கணவன் இருக்கும்போது அவர்களை சுமங்கலிகள் என்று சொல்லுவாங்க. சுமங்கலிகள் எப்போதுமே அமாவாசை நாளத விரதம் இருக்கக்கூடாதான். மனைவியானவள் விரதம் இருக்காமல் சாப்பிட வேண்டும். இன்னொரு விஷயம் என்னன்னா, அமாவாசை விரத நாளில் விரத படையலாக மாமனார் மாமியாருக்கான சமைக்கும் உணவை வெறும் வயிற்றுடன் சமைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. காலை உணவை எடுத்துக்கொண்டு தான் சமைக்க வேண்டுமா. அமாவாசை நாட்களில் பார்த்தோம்னா காலையில் தர்ப்பணம் செய்ய வேண்டும். காலை உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருக்க வேண்டுமா. பின்னர் தான் நம் முன்னோருக்கு பிடித்தமான உணவை இலையில வைத்து அவர்களின் படங்களுக்கு பூக்கள் இட்டும் குடும்பத்துடன் வழங்க வேண்டுமா. பின்னர் காகத்துக்கு சமைத்த உணவை அன்னத்திலிருந்து கொஞ்சம் எடுத்து வழங்க வேண்டுமா. இதன் பின்னர் தான் இலையில உணவு சாப்பிட வேண்டும் என சொல்லப்படுது. முக்கியமாக முன்னோரை நினைத்து 4 பேருக்காவது உணவு வழங்க வேண்டுமா. இது இருப்பதிலே மிகப்பெரிய புண்ணியமாக சொல்லப்படுது. இந்நாளில் நம் முன்னோரை நினைத்து செய்கின்ற எல்லா காரியங்களுமே மும்மடங்கு பலன்களை நமக்கு திரும்ப வழங்கக்கூடியதாக இருக்குது. மாலையில் அவசியம் விளக்கேற்ற வேண்டுமா. மீண்டும் குடும்பத்தினர் ஒன்று சேர்ந்துதான் நம் முன்னோர்களை இறைவனையும் நமஸ்காரம் செய்ய வேண்டுமா. அதே போல அமாவாசை அன்று இரவு தர்ப்பணம் செய்த கணவருக்கு டிஃபன் உணவு தான் கொடுக்க வேண்டுமா. மனைவியானவள் டிஃபன் சாப்பிட்டாலும் கொஞ்சம் கைப்பிடியாவது சாதம் சாப்பிட வேண்டும் என வலியுறுத்தப்படுது. மாமனார் மாமியார் ஆசீர்வாதம் முழுமையாக மருமகளுக்கு இதன் மூலம் கிடைக்குமா. அமாவாசை தோறுமே ஒவ்வொரு வீட்டு வாசலிலுமே முன்னோர்கள் நின்று கொண்டு தண்ணீர் பெறுவதற்காக காத்து கொண்டிருப்பாங்களாம். அன்றைய தினமே விரதம் இருப்பவங்க வாசலின் கோலம் போடக்கூடாதான். மாமிசமும் சாப்பிடக்கூடாது. வெங்காயம் பூண்டும் சாப்பிடக்கூடாதான். அன்றைய தினம் பார்த்தோம்னா யாரையும் கோபமாகவும் பேசக்கூடாது. முன்னோர் வழிபாட்டுக்கு உகந்த அமாவாசை தினத்துல தான் வீட்டு வாசல கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டுமா. முன்னோர் வழிபாட்டு பிறகே தெய்வ வழிபாடுகள் தொடர வேண்டும் என்பதாலே அமாவாசை தினத்துல வீட்டுல கோலம் போடுவதில்லையா. கோலங்கள் தெய்வ வழிபாட்டிற்குரியதாக சொல்லப்படுது. மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக இருப்பவை. எனவே இதை முன்னோர்கள் இழந்து அவர்களின் பிரிவால் வாடும் நம் திதி அமாவாசை தினங்களை கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டுமா. அமாவாசை வழிபாட்டில் பார்த்தோம்னா காகத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுது. அன்று காகத்துக்கு சாதம் வைத்த பின்னரே சாப்பிடும் பழக்கம் அனைவருக்கும் இருக்குது. பொதுவாகவே காகம் பார்த்தோம்னா சனீஸ்வரின் வாகனமாக இருக்குது. இது யமலோகத்தில் வாசலில் இருப்பதாகவும் சொல்லப்படுது. யமனின் தூதுவன் எனவும் கூறப்படுதாம். காகத்துக்கு சாதம் வைத்தாலே யமலோகத்தில் வாழும் நமது முன்னோர்கள் அமைதியடைந்து நமக்கு ஆசி வழங்குவார்கள் என்று சாஸ்திரமும் கூறுது. காகம் சாதத்தை எடுக்காவிட்டால் முன்னோர்களுக்கு ஏதோ மனக்குறை இருப்பதாகவும் கருதுவது மக்களினுடைய நம்பிக்கையாக இன்றும் வழக்கத்தில் இருக்குது. காரியங்களை வெற்றி பெற முக்கியமாக அமாவாசை நாட்களில் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளமா. எந்த காரியம் செய்வதற்கு முன்னாடியும் குலதெய்வ கும்பிடுவது அவசியமாக சொல்லப்படுது. பயணம் செல்வதற்கு முன்பு கூட குலதெய்வத்தை வணங்கினாலே நம்முடைய குலதெய்வம் நமக்கு வழித்துணையாக வரும் என சொல்லப்படுது. குலதெய்வ வழிபாட்டை முக்கியம் என்று சொல்வதற்கு காரணம் பார்த்தோன்னா ஒவ்வொருவரின் குலதெய்வம் மட்டுமே அவர்களுக்கு நன்மை செய்யும். வேறு தெய்வங்கள் நீங்கள் வணங்கினாலும் குலதெய்வ வழியாக மட்டுமே அனைத்தும் கிடைக்கும் என்பது ஆன்மீக வழிகளை முயற்சி செய்து பார்த்து சொல்லும் மகான்களினுடைய உண்மையாகவே இருக்குது. நம்முடைய வீட்டில் பூஜை அறையில் எத்தனை சாமி படங்கள் இருந்தாலுமே குலதெய்வ படம் தான் முதலில் இடம்பெற வேண்டுமா. உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தை படம் இருக்கலாம்.
தேவையற்ற படத்தை மாட்டி வைக்காதீங்க. முன்னோர்கள் பரம்பரையாக வழிபட்டு வந்த குல தெய்வத்தை நாம் அமாவாசை நாட்களில் கட்டாயமாக வழிபட வேணுமா? அப்படி ஆண்டுக்கு ஒரு முறையாவது கும்பிட்டு வந்தாலே நோய்கள் தீருவதாக சொல்லப்படுது. கஷ்டங்கள் காணாமல் போகுமா? வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.